ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கம்பங்கூழ் தாங்க. இனி வெறும் வெயில் நாட்களில் நம்ம நிறைய லிக்விட் ஐட்டம் தான் சாப்பிடணும், அதான் நம்ம உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம கம்பங்கூழ் செய்கிறதுக்கு கம்பு ஒரு கப் எடுத்திருக்கோம். அந்த கம்பை நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதில் கடையில் கம்பு வாங்கினீங்கன்னா நிறைய தூசி இருக்கும். நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச பிறகு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நான். இப்போ அந்த ஒரு கப்பு கம்பை நம்ம இப்போ அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்சியில் அரைக்கிறப்போ ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கூழுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாகவும் இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக அரைக்கல, கொரகொரன்னு தான் அரைச்சி எடுத்துருக்கோம். அரைச்ச கம்பு மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றிக்கிட்டாச்சு. இப்போ இந்த கம்பு மாவோட நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா லிக்யூடாக கரைச்சி எடுத்துக்கணும், தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம மாவை கரைச்சி எடுத்து தனியாக ஓரமாக வச்சுட்டு, இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எந்த கப்பில் கம்பு எடுத்தோமோ அந்த கப்பால் ஒரு 6 கப்பு தண்ணி அளந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு கப்பு கம்புக்கு 6 கப்பு தண்ணி இப்போ இதில் நான் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டே கம்பு மாவை ஊற்றிடக்கூடாது நம்ம, இல்லாட்டி அப்படியே அங்கங்கே கட்டி பிடிச்சி போயிடும். நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு தான் நம்ம அதில் ஊற்றணும். தண்ணி இப்போ ஸ்டீம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் சாதம் போட்டிருக்கேன், ஏற்கனவே வடிச்சிருந்த சாதம். இது போட்டாலும் கம்பங்கூழ்லாம் நல்லாயிருக்கும். வடித்து வச்ச சாதத்தை போட்டிருக்கேன். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக கம்பு மாவை ஊற்றிக்கலாம் அதில். இப்போ கம்பு மாவை ஊற்றிட்டேன். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு, ஃபுல்லில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. கிண்டாமல் விட்டுட்டா அடி பிடிச்சி போயிடும். இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா 15 மினிட்ஸில் கம்பு வெந்துடும். கம்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடியான கம்பு மாவு நம்ம தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இதுக்கப்புறம் நைட்டு தான் இதில் கொஞ்சம் வேலை இருக்குது, அது வரைக்கும் இது தனியாக ஆறிடலாம். இப்போ இது நைட்டு. இப்போ நைட்டு எப்படி பாருங்கள், மேலே ஆடையாக ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கணும், மேலே கொஞ்சமாக ஊற்றிக்கணும். கொஞ்சமாக ஊற்றி மூடி வச்சுருவோம். மறுநாள் காலையில் நம்ம இதை எடுத்து பார்க்கையில இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே கட்டியாக தான் இருக்கும், கரைஞ்சிருக்காது. இப்போ இதில் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், நல்லா அழகாக உருண்டையாக வந்திருக்குது. இதுதான் கரெக்டான பதம். தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து போட்டுட்டு நம்ம இதுக்கப்புறம் கரைச்சி மார்னிங் இதை ஒரு சாப்பாடாக எடுத்துக்கலாம். வெயிலுக்கு இது ரொம்ப ஒரு கம்பங்கூழ் ரொம்ப நல்லது. இந்த வெயில் நாட்களுக்கு நிறைய வெயில் வரும், இனிமேல் பாடி ஹீட் ஆகும். இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் உப்பும் போட்டு இதில் கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது கூடயே உப்பு போட்டு கரைச்ச பிறகு வெங்காயம் நல்லா நறுக்கி, சின்ன வெங்காயமும் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் ஊறுகாய் மிளகாம்பாங்க, வறுத்த மிளகா, அது வச்சுக்கலாம். இல்லை சில பேர் வடகம் வத்தல் வச்சுப்பாங்க, ஊறுகாய் வச்சுக்கலாம். மாங்காய் வச்சு சாப்பிடுவாங்க நிறைய பேர். இதுக்கு நான் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் இன்றைக்கி எடுத்து வச்சு சாப்பிட்ருக்கேன். இப்போ கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பை.